வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிக்காத நிலை ஏற்பட்டால் தேர்தலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பலரும் அடுத்த தேர்தலை இதே ஆண்டுக்குள் சந்திப்பதற்கு தயாராக இல்லை என்றாலும் இது தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் மாறினால் அதனை எதிர்கொள்வதற்கு லிபரல் கட்சியும் தயாராக இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதைய வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட அம்சங்களில் பலவும் சீர்திருத்தத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை இந்த எதிர்கட்சிகள் விடுத்துள்ளன. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல கன்சர்வேட்டிவ் கட்சியானது 68 பில்லியன்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். 70 பில்லியன்களாக இருக்கின்ற அந்த துண்டுகொள்ளும் தொகையை 45 பில்லியனாக குறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு குறைப்பது என்பது இலகுவானதல்ல. வரவு செலவு திட்டம் என்பது அங்கே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கே அது அங்கீகரிக்கப்படாவிட்டால் நிச்சயமாக ஒரு தேர்தல் ஒன்றை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் கனேடியர்கள் மத்திய கிழக்கில் பலஸ்தீனம் என்கின்ற தேசம் ஒன்று நிரந்தர சமாதானத்திற்காக தேவை என்பதற்கான செயற்பாட்டிலும் அது ஈடுபட்டார். ஒலிவியர் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து, RCMP குறித்து அவர் தெரிவிக்கின்ற கருத்து என்பது பலத்த சர்ச்சையை அவர்களது கட்சியினுள்ளேயே ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் சொல்கின்றார், RCMPயின் தலைமை என்பது மிகவும் ஒரு அலட்சியமான போக்கை கடைபிடித்தது. ஜஸ்டின் ட்ரூடோ இஸ்ரேல் இருக்க வேண்டியவர், அவரை இஸ்ரேல் தள்ளி இருக்க வேண்டும் போன்ற கருத்தியல்களை எல்லாம் கூறுகின்றார். இது இப்பொழுது அவருடைய அந்த பதவிக்கான ஜனவரி மாதம் அவருடைய அதாவது லீடர்ஷிப் ரிவ்யூ என்பது அந்த கட்சிக்குள் வரப்போகின்ற நிலையில் அவர்களிடையே பிரளயத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் தேவையற்ற கருத்துக்களை, அதாவது தான் ஏற்கனவே குற்றஞ்சாட்டுகின்ற பாணியில் சென்று கொண்டிருந்த தொடர் நிகழ்ச்சிகளையே அவர் செய்கின்றார். அவர் அதாவது மாற்று திட்டங்களை அறிவிக்கின்றார் அல்லது மாற்று வழிகளை அறிவிப்பதை விடுத்து இல்லை இவர்கள் எல்லாம் இப்படித்தான் செய்வார்கள் அல்லது இவர்கள் இப்படி தான் போவார்கள் என்ற நிலை போவது மக்களால் வரவேற்கப்படவில்லை. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் கனடாவினுடைய நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். நவம்பர் 4ஆம் தேதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு பதட்டம் நிறைந்த காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி மாறி இருக்கின்றது. காரணம், இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக இருக்கின்றது. லிபரல் அரசாங்கம் எவ்வாறு இந்த வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ய போகின்றது, அதன் மூலமாக எதிர்கட்சிகள் இந்த வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றனவா போன்ற பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்டீஃபன் மெக்கினன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த எதிர்கட்சிகள் சில சமிக்கைகளை காட்ட ஆரம்பித்திருக்கின்றன. அவை சில வேளைகளில் இந்த வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிக்காத நிலை ஏற்பட்டால் தேர்தலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக பலரும் அடுத்த தேர்தலை இதே ஆண்டுக்குள் சந்திப்பதற்கு தயாராக இல்லை என்றாலும் இது தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் மாறினால் அதனை எதிர்கொள்வதற்கு லிபரல் கட்சியும் தயாராக இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல என்ற விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் பியர் பொலியே அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். அதில் இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறிப்பிட்ட அளவுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டாலும், ஆனால் இந்த முறை வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 70 பில்லியனை தாண்டும் என்ற ஒரு அனுமானம் இருக்கிறது. இந்த நிலையில் எவ்வாறு மாகாணி அரசு இந்த விடயத்தை கையாளப் போகின்றது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இது குறித்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த வரவு செலவு திட்டம் என்பது நவம்பர் 4ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது தற்போதைய அரசு எதிர்கொள்ள இருக்கின்ற சவால் நிலை என்றால் நீங்கள் அவற்றை சொல்வீர்கள்? நிச்சயமாக இது அதாவது ஏற்கனவே இப்பொழுது இது ஒரு சிறுபான்மை அரசாக இருக்கின்ற காரணத்தால் 169 ஆசனங்களை வைத்திருக்கின்றது. 173 வாக்குகளாவது தேவை. அது சாதாரணமாக ஒரு நிறைவேற்றுவதற்கு, ஆனால் அதற்கு மேலான வாக்குகள் தேவை. இருந்த பொழுதிலும் அதற்குரிய வாக்குகளை பெறுவதற்கு நிச்சயமாக எதிர்கட்சிகளின் ஆதரவு என்பது தேவையாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த NDP கட்சியின் 7 வாக்குகள் அல்லது கிரீன் பார்ட்டியின் 1 வாக்கு கூட அல்லது பிளாக் முக்கியமாக பிளாக் பார்ட்டியின் ஆதரவு தேவையாக இருக்கின்றது.
இந்த நிலையில் இந்த ஆஹ், தற்போதைய வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட அம்சங்களில் பலவும் சீர்திருத்தத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை இந்த எதிர்க்கட்சிகள் விடுத்துள்ளன. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல கன்சர்வேட்டிவ் கட்சியானது 68 பில்லியன்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். 70 பில்லியன்களாக இருக்கின்ற அந்த துண்டுவழும் தொகையை 45 பில்லியனாக குறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு குறைப்பது என்பது இலகுவானதல்ல. சுமார் ஏறக்குறைய ஒரு 30 பில்லியன்களை குறைக்குமாறு கேட்கின்றார்கள். அதற்கு மேலான தொகையை குறைக்குமாறு கேட்கின்றார்கள். அது சாத்தியப்படக்கூடியது அல்ல. இருந்த பொழுதிலும் இவர்கள் இந்த வரவு செலவு திட்டம் என்பது அங்கே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கே அது அங்கீகரிக்கப்படாவிட்டால் நிச்சயமாக ஒரு தேர்தல் ஒன்றை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் கெனடியர்கள் தேர்தலை சந்திக்கக்கூடிய மனநிலையில் இல்லை என்பதுதான் இங்கே முக்கியமான காரணம். அதாவது ஒரு புறம் தள்ளிய மனப்பான்மைக்குள் அல்லது இன்னுமே தீர்வு காணப்படாத அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கான இந்த வரி விதிப்பில் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடு எது என்று கேட்டால் அது கனடா தான். அமெரிக்காவுடன் நீண்ட இவ்வாறு கூறலாம், உலகத்திலேயே மிக நீண்ட எல்லையை கொண்ட இரு நாடுகள் என்பன அமெரிக்காவும் கனடாவும். அதைவிட உலகத்திலேயே மிகவும் நெருக்கமான பொருளாதார உறவை கொண்ட நாடுகளாக இருந்து வருகின்ற நாடுகள் எது என்று சொன்னால் அது அமெரிக்காவும் கனடாவும். அவை தங்களை இரண்டு நாடுகளாக பார்ப்பதில்லை. ஆனால் தற்பொழுது கடந்த சில நாட்களாக இந்த சாஃப்ட் லம்பர் அல்லது பர்னிச்சர் அல்லது இந்த ஓட்டோ இண்டஸ்ட்ரி எனப்படுகின்ற வாகன தயாரிப்புகளில் மேற்கொள்ளப்பட்ட மாறுதல்கள் இப்பொழுது இறுதியாக இன்னொரு பாரிய நிறுவனம் தங்களது இயந்திர அல்லது இந்த பேட்டரி மூலமான பார வாகனங்களை தயார் செய்வதை கூட இங்கு ஒன்றாரியோவில் இருந்து நிறுத்த போவதாக அறிவித்திருக்கின்றது. அதே போல கிரைஸ்லர் தனது தொழிற்சாலையை அமெரிக்காவுக்கு மாற்றுகின்றது. இவ்வாறான பல நிலைமைகள் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் கனேடியர்களாக அல்லது ஒரு தனி மனித பொருளாதார விரும்பிகளாக யாருமே இந்த ஒரு தேர்தலை மீண்டும் அனுமதிக்க மாட்டார்கள். எனவே இங்கே ஒரு சில வரையறைகளுக்கு உட்பட்ட ஏனைய கட்சிகள் விரும்புகின்ற செயற்பாட்டில் ஈடுபட வேண்டிய தேவை லிபரலுக்கு இருக்கின்றது. சரி, இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 70 பில்லியனாக உயர்கின்ற பொழுது தற்போதைய பொருளாதார அழுத்தத்தின் மத்தியில் பல வாக்குறுதிகளை லிபரல் வழங்கி இருக்கின்றது. குறிப்பாக அது நேட்டோவுக்கு ஒதுக்கக்கூடிய செலவு தொகையாக இருக்கலாம். அதே போன்று RCMP உத்தியோகத்தர்களை கூடுதலாக பணியில் சேர்ப்பது மற்றும் பாதுகாப்பு நிலைமைகளை மேம்படுத்துவது போன்றன எல்லாம் உள்ளடங்க போகின்றது. இதே நேரத்தில் செலவை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று குறைப்புகளை மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். இது முன்னுக்கு பின் முரணான விடயமாக இருக்கின்ற பொழுதிலும் இவற்றை எவ்வாறு சமாளிக்கப் போகின்றது என்ற கேள்வி எழுகின்றது. எவ்வாறு இந்த செலவை கட்டுப்படுத்துவது என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த பாதுகாப்பு படையினருக்கான செலவினங்கள் என்பன அதிகரிக்கப்பட வேண்டிய தேவை இன்றியமையாதபடி இருக்கின்றது. என்றால் நேட்டோவில் அங்கம் வகிப்பதாக இருந்தால் நேட்டோ நாடுகள் தங்களது பாதுகாப்பு செலவினத்தை ஒட்டுமொத்த வரவு செலவு தொகையிலிருந்து பட்ஜெட் தொகையிலிருந்து 2 வீதமாக்க வேண்டும் என்று. கனடா அந்த தொகையை அடைவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகள் எடுக்கக்கூடிய நிலையிலும் கனடா பல மாறுதல்களை செய்து வருகின்றது. அதற்குரிய முக்கியமான காரணமாக இந்த நேட்டோவின் பிரதான பங்காளியாக கனடா தற்பொழுது வேறு முகத்துடன் இப்பொழுது உக்ரைன் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது காசா பிரச்சனையாக இருக்கலாம் ஆகியவற்றில் தங்களது சுயாதீன முடிவுகளை எடுக்கின்றது. அதாவது உக்ரைன் இப்பொழுது டொமாக் எனப்படுகின்ற ஏவுகணைகள் அமெரிக்கா கொடுக்குமாக இருந்தால் அதை கொடுப்பதற்கு இன்னும் இணங்கவில்லை, கொடுக்குமாக இருந்தால் அதற்குரிய பணத்தை கொடுப்பதற்கு கனடா தயாராக இருக்கின்றது. அதே போல மத்திய கிழக்கில் பலஸ்தீனம் என்கின்ற தேசம் ஒன்று நிரந்தர சமாதானத்திற்காக தேவை என்பதற்கான செயற்பாட்டிலும் அது ஈடுபட்டிருக்கின்றது. அவ்வாறான நிலையில் இவர்களுடைய பங்களிப்பு இந்த பாதுகாப்புத்துறை சம்பந்தம் அதை விட ரஷ்யாவிற்கு லத்வியாவில் முன்னரங்கில் கனேடிய படைகள் கூட இருக்கின்றன. அவர்கள் அதாவது வேறு நாடுகளிலும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான நிலையில் இந்த பாதுகாப்பு படையினரின் ஆட்சேர்க்கை என்பது குறைந்திருக்கிறது, அவர்களுக்குரிய செலவினங்கள் இல்லை என்பதெல்லாம் கருத்தில் எடுக்கப்பட்டு நிச்சயமாக ஒரு மீள் கட்டமைப்புகள் வர வேண்டிய தேவையை காலம் ஏற்படுத்தி நிற்கின்றது. அத்தோடு இப்பொழுது மறுபக்கமாக இந்த எதிர்பாராமல் வரி விதிப்புகளால் ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கம் என்பது விரும்பி ஏற்கப்பட்டதல்ல. அதாவது
அதாவது இப்ப ஒரு மாக்காணி அவர்கள் ஒரு பேட்டியில் அண்மையிலே ப்ளூம்பர்க்கு சொல்லியிருந்தது போல, தான் தேர்தலில் போட்டியிட வந்ததற்கான காரணம், அல்லது தான் இந்த தேர்தலில் ஒரு புதிய அரசியல்வாதி, அவர் அரசியலுக்கு புதியவராக இருந்த பொழுதும் லிபரல் கட்சியை சார்ந்தவராக அல்லது ஆதரவாளராக இருந்தார். ஆனால் அதற்கான காரணம், அடுத்த தரப்பில் போட்டியிடுபவர் தகுதியற்றவராக இருக்கின்றார் என்ற காரணத்தால், அவர் நேரடியாகவே பியர் பொலிவியர் அவர்கள் வந்திருந்தால் கனடா என்பது அதல பாதாளத்திற்கு செல்லும் என்கின்ற காரணம்தான் தன்னை தூண்டியது. அதன் காரணமாகத்தான் தான் இந்த போட்டியில் ஈடுபட்டேன் என்று இவ்வாறாக அதைத்தான் மக்களும் நம்பினார்கள். மக்கள் கூட இந்த தற்பொழுதைய பொருளாதார நெருக்கடி நிலையையும் அமெரிக்காவுடனான நிலையையும் இப்பொழுது இவ்வாறு கூறலாம். அமெரிக்காவிற்கு ஆரம்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் முரண்பாடு நிலையைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், நாங்கள் எந்த ஒரு புலியிங்கும் அடிபணிய மாட்டோம் போன்றவற்றை எல்லாம் கூறி பதவிக்கு வந்த மாக்காணியின் பேசுமொழி என்பது தற்பொழுது டொனால்ட் ட்ரம்புக்கும் அவருக்கும் இடையில் ஒரு பரிவர்த்தனை ஏற்படக்கூடியதாக மாறி இருக்கின்றது. இருந்த பொழுதும் அதன் விளைவுகள் வரவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த விதிக்கின்ற வரிகளின் தன்மை என்பது எங்களுக்கு கண்கூடாக உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நேற்று அல்லது கடந்த வாரம் வெளிவந்த செய்திகள். 45% சாஃப்ட் லம்பருக்கு, அதாவது மர உற்பத்திகளுக்கும் மர ஏற்றுமதிக்குமான வரி என்பது சாதாரணமான விடயம் இல்லை, பல தொழிலாளர்களை பாதிக்கப் போகின்றது. அதே போல வாகன தயாரிப்பு விடயத்தில் மேற்கொள்ளப்பட்ட விடயம் என்பது ஒன்டாரியோ மாகாணத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. இப்பொழுது அதே போல கடல் உணவுகளுக்கு ஏற்றுமதி என்று பல இத்தியாதிகள். இந்த நிலையில் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படாத சவால்களை சந்திக்கின்ற ஒரு அரசு சமர்ப்பிக்க போகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக நாங்கள் இதனை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனை மக்கள் உணர வேண்டும். என்னவென்றால், லிபரல் கட்சி இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்கின்ற செயற்திட்டங்கள் எல்லாம் கன்சர்வேட்டிவ் கட்சி செய்யுமா என்றால் இல்லை என்கின்ற நிலை கருத்தியல் இருக்கின்றது. அத்துடன் அவர்களுடைய கருத்தியலின் தன்மை என்பது பாரதூரமாக சென்று கொண்டு இருக்கின்றது. அதனை நாங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இந்த நேரத்தில் இப்பொழுது நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்டீவ் மெக்கினன் அவர்கள் தெரிவித்ததின்படி எதிர்க்கட்சிகள் சில வேளைகளில் இதனை ஆதரிக்காமல் செல்லலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட கருத்தின்படி ஏற்கனவே லிபரல் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாக்காணி அவர்கள் ஏற்கனவே எதிர்க்கட்சியினுடைய பலவீனம் காரணமாகத்தான் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றதாக கூறியிருக்கின்ற நிலையை ஏன் எதிர்க்கட்சிகள் அவ்வாறான நோக்கில் பார்க்கக்கூடாது? ஏனென்றால் இந்த அரசு மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இந்த எதிர்க்கட்சிகள் சிந்திக்காதா? இல்லை, அவர்கள் அவ்வாறு சிந்திப்பதற்கான தலைமை அங்கே இல்லை. இப்பொழுது பார்த்தீர்களானால் பியர் பொலிவியர் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து, RCMP குறித்து அவர் தெரிவிக்கின்ற கருத்து என்பது பலத்த சர்ச்சையை அவர்களது கட்சியினுள்ளேயே ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் சொல்லுகின்றார், RCMPயின் தலைமை என்பது மிகவும் ஒரு அலட்சியமான போக்கை கடைபிடித்தது. ஜஸ்டின் ட்ரூடோ சிறையில் இருக்க வேண்டியவர், அவரை சிறையில் தள்ளி இருக்க வேண்டும் போன்ற கருத்தியல்களை எல்லாம் கூறுகின்றார். இது இப்பொழுது அவருடைய அந்த பதவிக்கான ஜனவரி மாதம் அவருடைய அதாவது லீடர்ஷிப் ரிவ்யூ என்பது அந்த கட்சிக்குள் வரப்போகின்ற நிலையில் அவர்களிடையே பிரளயத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் தேவையற்ற கருத்துக்களை, அதாவது தான் ஏற்கனவே குற்றஞ்சாட்டுகின்ற பாணியில் சென்று கொண்டிருந்த தொடர் நிகழ்ச்சிகளையே அவர் செய்கின்றார். அவர் அதாவது மாற்று திட்டங்களை அறிவிக்கின்றார், இல்லை அல்லது மாற்று வழிகளை அறிவிப்பதை விடுத்து இல்லை இவர்கள் எல்லாம் இப்படித்தான் செய்வார்கள் அல்லது இவர்கள் இப்படி தான் போவார்கள் என்ற நிலை போவது மக்களால் வரவேற்கப்படவில்லை. ஆனால் ஒரு விடயம், குறிப்பாக கடந்த வாரம் இடம்பெற்ற ஒரு கருத்து கணிப்பில், நானோஸ் என்று நினைக்கின்றேன், நானோஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் ஒரு தேர்தல் இடம்பெற்றால் சில வேளைகளில் கன்சர்வேட்டிவ் கட்சி கூட ஆட்சிக்கு வரலாம் என்கின்ற கருத்தியல் இருந்தாலும் தேர்தல் அறிவிக்கப்படும் இடத்து அதற்கான செலவு என்பது ஏதோ 1 மில்லியன் 2 மில்லியன் அல்ல, சுமார் 300 மில்லியன்களுக்கு மேல் முடியக்கூடிய தொகை இருக்கின்றது. எனவே நிலைப்பாட்டில் பிளாக் கியூபெக்கோ மற்றும் கிரீன் பார்ட்டி ஆகியோருடைய மனநிலை என்பது கடந்த தேர்தலில் இருந்து மாற்றம் பெற்றதாக இப்பொழுது இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆமாம், அவர்கள் அதிகமாக, அதாவது பிளாக் கியூபெக்கோ அவர்கள் நிச்சயமாக ஆதரவிப்பார்கள். எவ்வாறு சொன்னால், அவர்களுடைய கோரிக்கையில் ஒரு 60-70% நிறைவேற்றப்பட்டால் அவர்களது கோரிக்கை என்பது முதலாவது கோரிக்கையாக இருப்பது இந்த மத்திய அரசு மாகாண அரசிற்கு கியூபெக்கு கொடுக்கின்ற தொகை என்பது மற்ற மாகாணங்களை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பது. அது என்னென்னு சொன்னால், கியூபெக் ஒரு தனி ஆவர்த்தனம்,
ஏனைய மாகாணங்கள் இருக்கின்ற வசதிகளை விட அதற்கு இந்த பிரெஞ்சு மொழி சார்பான வசதிகள் என்பன பல இருக்கின்றன. எனவே அதை நிறைவேற்றுவதற்கு அதே போல அரசின் திட்டங்கள் பலவும் அங்கே வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள். இந்த கோரிக்கைகளில் எவ்வளவு வீதம் செவிசாய்க்கப்படும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது, யாரும் கேட்கலாம். இப்பொழுது குறிப்பாக நீங்கள் கடந்த ஆட்சியில் பார்த்தீர்களானால் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய ஆட்சிக்கு NDP வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக இந்த சிறார் பராமரிப்பு மற்றும் அந்த டென்டல் கேர் போன்றவற்றை உள் நுழைத்தது. அது அவர்களுடைய செயற்பாடு, NDP கட்சியினுடைய செயற்பாடு. ஆனால் தேர்தல் வரும் பொழுது மக்கள் அதனை லிபரல் கட்சியினுடைய தான் பார்ப்பார்கள். அவ்வாறான நிலைதான் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த எதிர்கட்சிகளுக்கு புரிந்திருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. ஆனால் பிரதான எதிர்கட்சி இந்த மக்கள் மீதான ஒரு நலன் சார்ந்த கட்சியா என்கின்ற கேள்வியை இப்பொழுது, அதாவது இந்த அவர்களுடைய கட்சியில் ஒரு மூத்த உறுப்பினராக அல்லது பிரதமர் ஒரு முக்கிய அதிகாரியாக இருந்த ஒரு ஆள் டிமிட்ரி சுடாஸ் என்பவர் டொரண்டோ ஸ்டாரில் எழுதியிருக்கின்ற ஒரு பத்தியில் ஒரு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். பியர் செல்கின்ற பாதை, பியர் பொலிவியர் செல்கின்ற பாதை சரியான ஒரு பாதை அல்ல என்று அதை பலரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவரது உட்கட்சியிலேயே ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு அவரது கண்டனம் என்பது உண்மையிலேயே இப்பொழுது RCMP விசாரிக்குமாக இருந்தால் அவரே பெரிய குற்றவாளியாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை அவர் மறந்து செல்கின்றார் என்பதுதான் உண்மை. ஆனால் இப்பொழுது இன்றைய தினம் ஒட்டோவாவில் NDP-யினுடைய தலைமை வேட்பாளர்கள் கலந்து கொள்ளுகின்ற கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த தருவாயில் NDP இல்லாத வெற்றிடம் என்பது இந்த அரசியலில் எவ்வாறான வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ஏனென்றால் முழுமையாக ஒரு கட்சியில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு லிபரல் தள்ளப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது NDP-யினுடைய இந்த பலவீனம் என்பது கனேடிய அரசியலுக்கு ஆரோக்கியமானதாக பார்க்கிறீர்களா? இல்ல, நிச்சயமாக இல்லை. NDP வளர வேண்டும் என்கின்ற கோரிக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் அதற்குரிய தலைமை என்பது கடந்த காலத்தில் அவர்களால் நிரூபிக்கப்பட முடியாது. ஜக்மித் அவர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளையோ அல்லது மக்களை கவர்வதையோ அவரால் செய்ய முடியாமல் சென்றிருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு பலம் பெற்ற தரப்பாக மாற வேண்டும் என்கின்ற நிலை என்பது கட்டாயம் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த புதிதாக அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள், அது வீடமைப்பு திட்டமாக இருக்கட்டும் அல்லது அந்த நிதி மோசடிகள், அதாவது பைனான்சியல் செக்டரில் ஒரு பெரிய ஒரு தனிப்படையை அமைப்பதற்கான நிலையை இந்த வரவு செலவு திட்டம் கொண்டு வரும். ஏனென்றால் இந்த சமூக வலைத்தள மற்றும் இந்த புதிய தொழில்நுட்பங்கள் காரணமாக அப்பாவிகள் பலரும் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த மோசடிகளால். அதற்கான ஒரு தனிப்பிரிவு அமைப்பது போன்ற பல இத்தியாதிகளும் இருக்கின்ற பொழுது அங்கே தொழிலாளர்களின் எண்ணிக்கை என்பது கூடக்கூடிய தன்மை இருக்கின்றது. அவ்வாறு தொழிலாளர்களின் எண்ணிக்கை கூட போகின்ற பொழுது இப்பொழுது இந்த வீடமைக்கின்ற திட்டங்களில் எல்லாம் அவர்களுடைய சிலவுகளை ஆதரவு என்பது புதிய ஜனநாயக கட்சிக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியம் என்பது நிச்சயமாக உள்ளது. சரி, நவம்பர் 4ஆம் தேதி வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது அதனை சமாளித்து இதில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் லிபரல் செயற்படுகின்றது. இது ஒரு உறுதியான நிலையை லிபரலுக்கு ஏற்படுத்தும் என்று கருதுகிறீர்களா? அல்லது இதில் விட்டுக் கொடுப்புகளை செய்கின்ற நிலைக்கு லிபரல் செல்லுகின்ற பொழுது அது ஒரு ஆரோக்கியமற்ற நிலையை உருவாக்கும் என்று கருதுகிறீர்களா? விட்டுக் கொடுப்புகளை அவர்கள் கட்டாயம் செய்தே ஆக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா தான் தீர்மானிக்க போகின்றது. அமெரிக்கா என்பதை விட தனித்த ஆளுமை கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கைகள், எதிர்வரும் நடவடிக்கைகள் அல்லது இந்த ஒரு மாதம் அல்ல, இன்னும் ஒரு 2 வாரங்கள் என்பதை விட நாட்கள் என்று கூறலாம். அந்த நாட்களுக்கு கூட அவர் என்ன விடயத்தை திடீரென அறிவிக்க போகின்றாரோ என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. அவையெல்லாம் நிச்சயமாக தராசில் போடப்படும். ஆனால் மக்கள் தேர்தலை விரும்பவில்லை என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.